ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டியான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய வெண்பா குட்டி பார்த்தீங்கன்னா, டாடா நீங்கள் மட்டும் கண்டிப்பாக வந்து மல்லியம்மாவுக்கு வந்து நடக்க வேண்டிய ஃபங்க்ஷனில் வந்து கலந்துகள்லாம் அவ்வளோதான், நீங்கள் வந்து என்னை வந்து பார்க்கவும் முடியாது, பேசவும் வந்து முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. மல்லியம்மா வந்து எப்போவுமே அவங்க மேலே வந்து கோவப்பட்டதில்லை, அவங்க வந்து பாசம் மட்டும் தான் கண்டு காட்டியிருக்காங்க. ஆனால் வந்து நீங்கள் தான் வந்து அத்தை பேச்சை கேட்டுக்கிட்டு மல்லியம்மா மேலே வந்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. வெண்பா நான் வந்து சொல்கிறத புரிஞ்சியே என்னால் வந்து அந்த ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா, அப்போ உங்களுக்கு வந்து யார் முக்கியன்றதை நீங்கள் வந்து முடிவு பண்ணிட்டீங்களா? அப்போ நானுமே வந்து சொல்கிறேன், இனிமேல் வந்து நீங்கள் என்னை வந்து என் கூட வந்து பேசுகிறதோ என்னை பார்க்குறதோ வந்து வச்சிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு எல்லாமே வந்து மல்லியம்மா தான் அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா, கட் பண்ணிவிட்டு நம்ம வெண்பா குட்டி ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்முடைய விஜய் வந்து யோசிக்கிறாருங்க என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ரெண்டும் கெட்டு வந்து நம்முடைய விஜய் வந்து நிற்கலைங்க. போய் தந்த ராஜேஸ்வரிக்கு பேச்சை வந்து கேட்டாருன்னா கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையை வந்து நாசமாக போக நிறைய வந்து வாய்ப்பு இருக்காங்க. நம்முடைய மல்லியோட நன்மைக்கு வந்து யோசிச்சாருன்னா மல்லி பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்காக வந்து ஏகப்பட்டதாக வந்து நல்லது வந்து செய்வாங்க. ஆனால் இந்த ராஜேஸ்வரி வந்து எவ்வளோ நாளுக்கு இந்த வீட்டை விட்டு விரட்ட விடுவோமோ அது வரையும் நம்முடைய மல்லிக்கு பார்த்தீங்கன்னா சோதனை கலந்தாங்க. அவன் மட்டும் இந்த வீட்டை விட்டு போயிட்டாருன்னா கண்டிப்பாக வந்து நம்முடைய மல்லிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அவங்க வாழ்க்கை வந்து அவங்க வந்து ரொம்பவுமே வந்து சந்தோஷமாக வந்து வாழ்வாங்க. நான் ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டே இருக்காங்க, கண்டிப்பாக வந்து விஜய் வந்து வரமாட்டான் அப்படின்ற ஒரு பேரானந்தத்தில் இருக்காங்க இந்த ராஜேஸ்வரியும் இந்த ரஞ்சிதாவும். நம்முடைய வெண்பா பேசுறது யாருக்குமே வந்து தெரியாது. வெண்பா வந்து மல்லி மேலே வந்து வச்சிருக்கிற அன்பால் வந்து இப்படி வந்து பேசியிருக்காங்க. இதுக்கு வந்து நம்மளுடைய விஜய் வந்து என்ன முடிக்க எடுக்க போகிறாரு அப்படின்றதாங்க வந்து இருக்க போகுது. பயங்கரமாக வந்து இருக்குங்க. வரப்போகிற எபிசோடில் மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சோம். அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு நம்முடைய விஜய் பார்த்திங்கன்னா அதிரடியாக வந்து வரப்போகிறாங்க. நம்ம அன்னபூர்ணியமாக பார்த்திங்கன்னா எதுக்கும் பயப்படாத பள்ளி மாப்பிள்ளை கண்டிப்பாக வந்துடுவார். அந்த ஆண்டவன் மேலே பாரத்தை போடு. இந்த ராட்சசியும் கூட வந்து சாமி பிரசாதத்தெல்லாம் வந்து சாப்பிட்டாங்க. உன் அண்ணனும் அண்ணியும் வந்து அந்த பிரசாதத்தை வந்து கொண்டு வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல வழியை வந்து காட்டினார்ல. அதே மாதிரி உன்னுடைய வாழ்க்கைக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து எவ்வளோ முக்கியன்றது அந்த ஆண்டவனுக்கு தெரியும். அந்த ஆண்டவனே வந்து கண்டிப்பாக உனக்கான வழியை வந்து காட்டுவான். அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீ வந்து எதுக்கு வந்து ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்முடைய மல்லியும் பார்த்திங்கன்னா ஆண்டவன் மேலே வந்து பாரத்தை போட்டு இருக்காங்க. நம்ம விஜய் வந்து அதிரடியாக வந்து வாசலில் வந்து என்ட்ரியை வந்து கொடுக்க போகிறாருங்க. நம்முடைய அதுவும் பார்த்திங்கன்னா எப்படி வந்திருக்காருன்னு சொல்கிறீங்க, சும்மா மாச கெத்தாக வந்திருக்காருங்க. நம்முடைய வெண்பா மேலே வச்சுருக்கிற பாசம் வந்து உண்மையாக இருந்ததுனால தான் நம்முடைய விஜய் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. ஏன் எதுக்கு வந்து விஜய் நீ திரும்ப ஆஃபீஸ் போ அப்படின்ட்டு மட்டும் இந்த ராஜேஸ்வரி வந்து சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வெண்பா பார்த்திங்கன்னா நீ அத்தையாவது சொத்தையாவது பொடியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல நிறையவே வந்து வாய்ப்பு இருக்குங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய விஜய் வந்து அப்படியே வந்து சும்மா மாப்பிள்ளை கோலத்தில் வந்து எங்கள் வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றினா டைம் ஆயிரும் அப்படின்ட்டு வர வரலே ஒரு டெக்டைல்ஸில் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மாப்பிள்ளை மாதிரி வந்து ரெடி ஆகிட்டு அந்த ஃபங்க்ஷன் வந்து கலந்துக்கு வராங்க. நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா கார் சத்தம் கேட்டு ஓடி வந்து வெளியே வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி வந்து விஜய் வந்த பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வாங்க ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. இதை பார்த்து இந்த ரஞ்சிதாவுக்கு இந்த ராஜேஸ்வரிக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி புடிச்சுதாங்க சொல்ல முடியும். அந்த அளவுக்கு வந்து வயிறு எரிச்சலாக வந்து இருக்குங்க அவங்களுக்கு. வேறு வேறு எபிசோட இப்படி தான் நடக்குது. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் இருந்தால் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆன் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார்